+2 முடித்து எந்த பட்டப்படிப்பில் சேரலாம் என காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அற்புதமான அறிவிப்பு வந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து சட்ட கல்லூரிகளிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்ட பள்ளியிலும், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்னு சொல்லுவாங்க, இக்கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்பட்டு வரும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு மே 10ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை, அதாவது 10/5/2024 முதல் 31/5/2024 வரை சட்ட பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tndalu.ac.in என்ற இணையதளத்தில் இணைய வழியில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு 5 இயர் கம்பைன்டு டிகிரி கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 3 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் பிஜி கோர்சஸுக்கான அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பின்னர் தெரிவிக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான TNDALUன்னு நீங்கள் சர்ச் என்ஜினில் சர்ச் பண்ணிங்கன்னா TNDALUங்கிற அந்த மெயின் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் மொபைல் வியூவில் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லிங்க்காகவே அப்ளை லா அட்மிஷன் 2024-25 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினதும் நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ப்ளீஸ் கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ் தான். இதில் அனைத்து விதமான தகவல்களும் பர்டிகுலர் லிங்க்கில் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். லாகின் ஆப்ஷனில் நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 5 இயர் BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், 5 இயர் BCA LLB ஹானர்ஸ் கோர்ஸ், 5 இயர் BCom LLB ஹானர்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டிகிரி கோர்ஸ் தான். அது இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டு வந்து அதற்கான லிங்க்கும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. ஸோ முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் ஆகும். அதை பயன்படுத்தி தான் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் மெனு கிளிக் பண்ணதும் நியூ ரெஜிஸ்டருங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறதுல நிறைய கோர்சஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினதும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். அங்கே உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்ட மெயில் ஐடிக்கு அந்த டேட்டா கன்ஃபர்மேஷன் டேட்டா வந்துடும். ஸோ மறுபடியும் மெயின் மெனு போயிட்டு லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறதுல எந்த கோர்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணினதும் உங்களுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து அந்த மெயின் இன்டர்ஃபேஸ்லேயே, இந்த வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ்லேயே சீர்மிகு சட்டப்பள்ளி, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் அந்த என்னென்ன கோர்சஸ் கம்பைன்டு கோர்சஸ் அவைலபிளாக இருக்கோ தனித்தனி செப்பரேட் லிங்க் இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இந்த சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிலக்கூடிய ஒவ்வொரு சட்டப்படிப்புக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். மற்ற கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனாக விண்ணப்பிச்சா போதும். இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீர்மிகு சட்டப்பள்ளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்னை கேம்பஸுக்கு மட்டும் தனி ரூல். அதர் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனாக சப்மிட் பண்ணால் போதுமானது. அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டு தெரியறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லா காலேஜஸ் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், இது எல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜ் லிஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் சரஸ்வதி லா காலேஜ், அது ப்ரைவேட்டு. அடுத்து அதே போல் புதுக்கோட்டையில் மதர் தெரசா லா காலேஜ், திருப்பூரில் கேஎம்சி காலேஜ் ஆஃப் லா. இதுபோல் அந்த அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அந்த காலேஜை பற்றின தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்க தேவையான அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.